சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. நானா சாஹேப் பேஷ்வாவின் பிரதிநிதிகள் கர்நாடகத்தின் சுர்பூர் பகுதி ஆட்சியாளர் வெங்கடப்ப நாயக்கரை சந்தித்தார்கள். அதன் பின் அங்கே மாற்றங்கள் ஏற்பட்டன என்று சொன்னீர்கள். அது என்ன தாயே? 23 வயது இளைஞனாக ஆட்சியில் இருந்த வெங்கடப்ப நாயக்கனிடம் பிரிட்டிஷ் எதிர்ப்பு கிளர்ச்சி எண்ணங்கள் வலுவடைந்தன. அப்போது நானா சாஹேப் பேஷ்வாவின் பிரதிநிதிகளும் அவனை ரகசியமாக சந்தித்து பேசினார்கள். ஆனால் இந்த ரகசிய சந்திப்புகள் குறித்த தகவல்கள் பிரிட்டிஷாருக்கும் தெரிய வந்தது. அதே நேரம்தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக மஹிபால் சிங் என்பவனை ஆங்கிலேயர்கள் கைது செய்து விசாரணை செய்தார்கள். அவனோ ராஜா வெங்கடப்ப நாயக்கனின் அறிவுறுத்தல்களையே தான் நிறைவேற்றுவதாக அவர்களிடம் தெரிவித்தான். இதனால் பெரும் கோபம் கொண்ட பிரிட்டிஷார் வெங்கடப்ப நாயக்கனின் அரசு உள் விவகாரங்களில் பெரிதும் தலையிடத் தொடங்கினார்கள். இறுதியாக 1858 பிப்ரவரியில் அவர்கள் சுர்பூரை தாக்க கேப்டன் விண்ட்ஹோம், மஜ் ஹியூஸ் ஆகியோர் தலைமையில் படைகளை அனுப்பினார்கள். சுர்பூர் கோட்டை மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதனால் கடுமையான போர் நடந்தது. சோர்வடைந்த ஆங்கிலேயர்கள் அதிக எண்ணிக்கையிலான படைகளை குவித்தார்கள். ஒரு வழியின்றி ராஜா வெங்கடப்ப நாயக்கன் ஹைதராபாத்துக்கு தப்பிச் சென்றான். நிசாம், அவனது திவான் ஆகியோரிடம் ஆதரவை கோரினான். ஆனால் அவர்களோ வெங்கடப்ப நாயக்கனை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவனை சிக்கந்தராபாத்தில் இருந்து செங்கல்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் நயவஞ்சகமாக கொன்றார்கள். எப்படி இருந்தாலும் சுர்பூரின் ராஜா வெங்கடப்ப நாயக்கன் மிராஜ், கோலாப்பூர், கொப்பல், ராய்ச்சூர், சுர்பூர் இவற்றை உள்ளடக்கிய பகுதியில் ஒருங்கிணைந்த எழுச்சியின் நாயகனாக இருந்தான். அவனது முடிவால் ஆங்கிலேயர்கள் தாங்கள் நிம்மதி அடைந்ததாக உணர்ந்தார்கள். அடைக்கலம் கோரி வந்தவனை பிடித்து கொடுத்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கிய சேவைகளுக்காக வெங்கடப்ப நாயக்கனின் ராஜ்யத்தை ஹைதராபாத் நிசாமுக்கு பரிசாக அளித்தார்கள் ஆங்கிலேயர்கள். இதே சுர்பூர் வெங்கடப்ப நாயக்கன் முண்டார்கி பீமராயா ஆகியோருடன் தொடர்பில் இருந்தபடி நரகுண்ட் பகுதியில் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டவன். பாஸ்கர் ராவ் பாவே. திப்புவுக்கு பின் நரகுண்ட் சமஸ்தானம் பேஷ்வாக்களின் கீழ் இருந்தது. 1818 பேஷ்வாக்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அது பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தின் கீழ் வந்தது. 1842 நரகுண்ட் சமஸ்தானத்தின் ஆட்சிக்கு வந்தான் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படும் பாஸ்கர் ராவ் பாவே. சமஸ்தானத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய தனக்கு ஒரு மகன் இல்லாத நிலையில் ஒரு மகனை தத்தெடுப்பதாக அறிவித்தான். ஆனால் பிரிட்டிஷார் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவனது ஆட்சிக்காக தாங்கள் அளித்த நிலப்பகுதிகளை திருப்பித் தருமாறு வலியுறுத்தினார்கள். கோபமடைந்த பாபா சாஹேப் கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போரை மேற்கொள்ள விரும்பினான். 1857 போரை குறித்து அறிந்திருந்த பாபா சாஹேப் 1857 ஜூன் மாதத்தில் தன் பகுதியில்
கிளர்ச்சியை மேற்கொள்ள நினைத்திருந்தான். ஏதோ காரணத்தால் கடைசி நேரத்தில் தேதியை ஒத்தி வைத்தான். ஆனால் அவனுடனேயே இருந்த துரோகிகள் சிலர் மற்ற ஆட்சியாளர்களுடன் பாபா சாஹேப் கொண்டிருந்த கடித போக்குவரத்து குறித்து ஆங்கிலேயர்களுக்கு ரகசிய தகவல் கொடுத்தார்கள். அதை கேட்டு ஆங்கிலேயர்கள் அச்சம் அடைந்தார்கள். சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று ஆலோசித்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை